இலங்கை அரசாங்கத்தால் வந்து ஒன்று அறிவிச்சிருந்தவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களா, என்ன ஒரு கையில் வந்து ஒரு லெட்டரோட நிற்கிறேன்னு எதுவும் புது புரளியோட வந்திருக்காங்கன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டு இருந்த எங்களுக்கு இந்த லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொல்லி சொன்னால், அறிவில்லாத நிறைய பேர் வந்து கதைச்சு கொண்டிருக்கிறீங்க தானே, எப்படி வந்து காசு சம்பாதிக்கிற நீங்கள் இலங்கை பிரஜையாக இருந்தாலும் இதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து இந்த லெட்டரை பயன்படுத்தக்கூடும். அதாவது இந்த லெட்டர் இல்லை, இதே போல் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, உண்மையிலே வந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான காணொளி அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம், நிறைய பேர் வந்து அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து கதைக்க போகிறேன். உண்மையிலே இந்த லெட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, என்ன ஒரு கையில் வந்து ஒரு லெட்டரோட நிற்கிறேன்னு எதுவும் புது புரளியோட வந்திருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே வந்து இந்த லெட்டரில் தான் எல்லா விளக்கமும் இருக்குது. ஸோ இந்த லெட்டர் என்ன லெட்டர்ன்றதை வந்து நான் சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே வந்து ஒரு முக்கியமான லெட்டர். இது வந்து எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு லெட்டர். இதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து இந்த லெட்டரை பயன்படுத்தக்கூடும். அதாவது இந்த லெட்டர் இல்லை, இதே போல் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஓவரா குழப்பமாக வந்து என்ன விஷயம்ன்றதை வந்து நான் அப்படியே போக வந்து சொல்கிறேன். கண்ணோக்கி யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த லெட்டரை பற்றி சொல்கிறதுக்கு முதல் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் சம்மந்தமாக வந்து கதைக்கிறேன். இலங்கையில் வந்து நாங்கள்லாம் யூடியூப் செய்ய ஆரம்பித்த டைம், அதாவது 2019 2018 நினைக்கிறேன் வந்து. ஸோ அந்த டைம்லேயே வந்து அப்படி யூடியூப் எல்லாம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு, அது மோனிடேஷன்ன்ற ஒரு விஷயம் இருக்குன்றே தெரியாமல் வந்து நாங்கள் வந்து சும்மா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நாங்கள் செய்கிற வீடியோ எல்லாம் வந்து அதில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த மோனிடேஷன் சம்மந்தமாக வந்து இதில் வந்து காசு சம்பாதிக்கலாம்லாம் வந்து எங்களுக்கு ஒன்றுமே வந்து தெரியா. எங்களுக்கு இருந்த ஒரு ஆர்வம் வந்து, ஸோ இதில் இருந்து அப்படியாச்சும் சும்மா 4 பேருக்கு தெரிஞ்சால் போதும், அவங்க நம்மளை பார்த்து தம்பி நீங்கள் செஞ்ச விஷயம் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி விஷ் பண்ணாலே நம்மளுக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் நாங்கள் அந்த 2018 வந்து செஞ்சினாங்க. அந்த டைம்லலாம் எங்களுக்கு உண்மையிலே இந்த மோனிடேஷன் இருக்குது, யூடியூப்பில் வந்து காசு சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி எந்த ஒன்றுமே வந்து தெரியா. ஆனால் போக வந்து இதெல்லாம் அறிஞ்சு விடுறாங்க. அதாவது மோனிடேஷன் இருக்குது, அதை இப்படி எனோல் பண்ணால் நம்மளும் யூடியூப்லேருந்து ஒரு வருமானம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி வந்து நாங்களும் விளங்கி கொண்டுறாங்க. அந்த டைமில் நாங்கள் தேடி பார்க்கல வந்து இலங்கைக்கு மோனிடேஷன் எனபிளில் இல்லை. அதாவது யூடியூப்பில் வந்து நீங்கள் இலங்கை பிரஜையாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யூடியூப்லேருந்து வந்து உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ண முடியாது. நீங்கள் இங்கேருந்து வீடியோ க்ரியேட் பண்ணி அதை வெளிநாட்டில் இருக்கிற யாருக்கு அனுப்பி அங்கே இருக்கிறவங்க வந்து யூடியூப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணால் அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அந்த காசை வந்து அவங்க உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். என்னதான் வந்து இன்னொருள்கிட்ட கொடுத்து செய்திருந்தாலும் வந்து நம்மளா இலங்கை, அதாவது இலங்கையிலையும் வந்து நம்மளும் வந்து உண்மையிலே வீடியோ கிரியேட் பண்ணுறதுல விருப்பம் அப்படி இப்படி எல்லாம் இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசையாக இருந்திருக்கும், இலங்கைக்கும் இந்த இதை வந்து கொண்டு வந்திருந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி. அப்படி தான் நாங்களும் ஆசைப்பட்டாங்க. அப்போ அந்த வகையில் வந்து இலங்கைக்கு வந்து யூடியூப்பால் 2020 21 சம்திங் வந்து நாங்கள் வந்து ஆரம்பித்தது 22 நினைக்கிறேன். ஆனால் 2021 வந்து மோனிடேஷன் வந்து எனபிள் ஆகிட்டு, அதாவது வந்து கொடுத்துட்டாங்க. இலங்கை பிரஜையாக இருந்தாலும் இலங்கையில் இருந்து கொண்டே நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து கேட்டவங்க, அதாவது நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து இந்த கேட்ட கொமாண்டில் அடிப்பாங்க, யூடியூப்பில் செய்கிறீங்க இதை தாண்டி நீங்கள் வேறு விஷயத்தை விடைங்கடா, உங்களுக்கு அதில் இந்த காசு வர போகடா அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் வந்து கேட்டவங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சொல்கிற பதிலன்னு சொல்லிச்சுன்னா, யூடியூப்லேருந்தும் காசு சம்பாதிக்கலாம், அதான் உண்மை. அதை நாங்கள் அறிஞ்சு கொண்டு ஓகே எங்களுக்கு இது விருப்பம் பண்ணுறதால, இந்த துறை விருப்பம் பண்ணுறதால இதை வச்சு கொண்டு நாங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்குரிய மாதிரி எங்களை நாங்கள் வளப்படுத்தி கொண்டோம். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து உண்மையிலே வீடியோ அப்லோட் பண்ணோம், அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் எங்களை வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ உண்மையிலே நாங்கள் எதிர்பார்த்ததை தாண்டியே எங்களுக்கு அந்த வருமானம் வரக்கூடிய மாதிரி இருந்தது. அது ஒவ்வொரு யூடியூபர்ஸ்டையும் கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அது விளங்கும். நிறைய பேர் வந்து அந்த சோஷியல் மீடியாவில் போட்ட கருத்தெல்லாம் பார்த்துன்னு வந்து ஒரு கேமராவும் ஒரு மைக்கும் இருந்தால் போதும், நானும் பேர் வச்சிருந்தாமல் காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லி. அப்படின்ட்டு இல்லை, எல்லா துறையிலையும் கஷ்டம் தானே. ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணும் வரைக்கும் இருக்கிற ப்ரெஷர் வந்து அது உங்களுக்கு தெரியாது. அந்த துறையை வந்து பிடிச்சவங்களுக்கு அது ப்ரெஷராக காட்டாது. ஸோ அவங்களுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதான் உண்மை. ஸோ அந்த வகையில் வந்து எங்களுக்கு 2021 கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து நான், அனுஷன்,
அடுத்தது வந்து பிறகு முனியரன் ஜோதிச்சு என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு யூடியூப் சேனல் ஒன்றை கிரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர வருமானம் இப்போ $100 ஒரு $300 ஏர்ன் பண்ண வேண்டாம் போதும் எங்களோட வீட்டு $100 உங்களோட வீட்டு $100 பிறநாகளோட வீட்டை ஒரு $100 கொடுத்துட்டு நம்மளோட வாழ்க்கை அதாவது நம்ம பிடிச்ச துறையில் சினிமாவை பற்றி நம்ம ஏதாவது ஷார்ட் ஃபிலிமோ செஞ்சு தெரியலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த யூடியூப்புக்குள்ளே உள்ளே வந்து நாங்கள் அதான் உண்மை. ஸோ அதுக்கு பிறகு தான் நாங்கள் உண்மையிலே எங்களுக்கும் வீடியோ கிரியேட் பண்ண இப்போ எப்படி சொல்கிறேன் முதலே அந்த காசெல்லாம் ஏர்ன் பண்ணலாம்னு தெரியாமல் இருக்கைக்குள்ளே வந்து யூடியூப் ஆரம்பிச்சுட்டு வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டிருந்த எங்களுக்கு காசு வருதுன்னு சொல்லிக்குள்ள வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குமே. ஓகே இதுவும் ஒரு தொழிலாக செய்யலாம், இதில் ஒரு வீடியோவிலேருந்து இவ்வளோ காசு வருதுன்றா நம்ம இன்னொரு வீடியோ கிரியேட் பண்ணி போடலாம்ன்ற ஒரு ஆர்வத்தில் அப்படியே யூடியூப் சேனல் இன்றைக்கு வரைக்கும் இந்த ரன் ஆகி கொண்டிருக்கு. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே வந்து அந்த வகையில் சந்தோஷம். நிறைய பேர் நேற்று சொன்ன வீடியோவுக்கு பிறகு வந்து எனக்கு இரவு கூட நிறைய பேர் கோல் எடுத்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை பற்றி கதைக்காதீங்க. அறிவில்லாத நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வேறு சின்ன உழைக்கிறீங்கள் உங்களுக்கு எப்படி பணம் வருதுன்னு சொல்லி. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட பதில் சொல்லணும்னு சொல்லி எந்த வித அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து உண்மையிலே வந்து நிறைய பேர் என்ன நேசிக்கிறதோ எங்களை நேசிக்கிற நிறைய பேர் வந்து எனக்கு நேற்று கோல் எடுத்து வந்து பேசியிருந்தவங்க. உண்மையிலே அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. அவங்களோட சப்போர்ட்டாலாம் நாங்கள் இவ்வளோ தூரம் போய் கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி தான் மற்ற சோஷியல் மீடியா, அதாவது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், அடுத்தது வந்து டிக்டாக், அடுத்தது இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி நிறைய சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து மானிட்டேஷன் இருக்கா, அதுலேயும் வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து அதுலேயும் வந்து பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் யூடியூப்புக்கு வந்து அந்த 2020க்கு முதல் வந்து இலங்கைக்கு மானிட்டேஷன் எனபிள் இல்லாத மாதிரி வந்து மற்ற சோஷியல் மீடியாக்களுக்கு வந்து இலங்கைக்கு எனபிள் இல்லை. அதாவது அதில் வந்து மானிட்டேஷன் காசு வந்து உழைக்க இயலாது. வெளியில் ஒருத்தங்களை வச்சு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து வீடியோ அனுப்பி செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு மாதத்துக்கு முந்தைய நினைக்கிறேன், ஒரு மாதம் ஒரு 1.5 மாதத்துக்கு முந்தி வந்து உண்மையிலே எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வந்து ஃபேஸ்புக்குக்கும் மானிட்டேஷன் வந்து கிடைச்சிட்டு. அதாவது இலங்கையிலிருந்து நீங்கள் இலங்கை பிரஜையாக இருந்தாலும் ஸோ இலங்கையிலேருந்து வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணினா அதுலேருந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு வந்து இந்த 1.5 மாதத்துக்கு முந்தி வந்து ஃபேஸ்புக் கம்பெனியால் வந்து இலங்கைக்கு கொடுத்துருந்தவங்க. உண்மையிலே அதை பார்க்க எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கிரியேட்டராக சந்தோஷமாக இருந்தது. ஏன்னு சொல்லி சொன்னால் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோ நாங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணலாம். அதை கட் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் இப்போ எப்படி சொல்கிறேன், யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற அதே வீடியோ தூக்கி ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணல. அதுக்குன்னு சொல்லி ஒரு வரையறை இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அதை எடிட் பண்ணிவிட்டு அதில் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணால் வந்து இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து யூடியூப் பார்க்குற வீதத்தை விட வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய வியூஸ் பார்ப்பாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் அதிகமாக இப்போ நம்மளும் கூட அதை படித்தா யூடியூப்பில் நடக்கிற போக மாட்டோம், ஃபேஸ்புக்கில் நோண்டிட்டு இருப்போம். அப்போ ஃபேஸ்புக்கில் வந்து அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு முந்தி, அதாவது ஒரு வருஷத்துக்கு முந்தி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கும் இந்த ஃபேஸ்புக்கில் எப்படியாச்சும் அதாவது யூடியூப் செய்கிறோம், ஃபேஸ்புக்லேயும் எப்படியாச்சும் இந்த பணம் சம்பாதிக்கணும், அதுலேயும் எப்படியாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லி ஒரு நோக்கத்தில் வந்து சுவிஸில் இருக்கிற ஒரு அண்ணாட்டை நான் கொடுத்து ஒரு அக்கௌண்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணி இங்கேருந்து நான் வீடியோ அவருக்கு அனுப்பி அவர் அதை அப்லோட் பண்ணி கொண்டு இருந்தவர் வந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு சில பிரச்சனைகளால் வந்து வீடியோ பதிவேற்றம் செய்யலாம் போயிட்டு அது வரைக்கும் வந்து அந்த அண்ணா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருந்தவர். இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில காரணங்களால் வந்து எங்களாலையும் சில வீடியோக்கள் அப்லோட் பண்ணிடாது. ஸோ என்ன சொல்கிறது, சரியாக இங்கேருந்து நான் அனுப்பி அதை அவர் டவுன்லோட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய சிக்கல். ஸோ அப்போ உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு கரைச்சலாக இருந்தது. அப்போ நான் யோசிச்சு கொண்டு வந்தேன், எப்படா இலங்கைக்கு யூடியூப்புக்கு கிடைச்ச மாதிரி வந்து ஃபேஸ்புக்கும் கிடைக்க போகுது, எப்படா வரப்போகுதுன்னு சொல்லி உண்மையிலேயே வந்து நாங்கள் எதிர்பார்த்து கொண்டது. நாங்கள் அதுக்கு நாங்கள் வந்து இந்த 1.5 மாதத்துக்கு முந்தி கிடைச்சிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லாம் வச்சுக்கிற நிறைய பேர் வந்து எனக்கு அவங்கள்ட்ட அக்கௌண்ட் அனுப்பி இதுக்கு மானிட்டேஷன் பண்ணிட்டாங்கன்னா இதை எப்படி செய்யலாமான்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டிருந்தவங்க. அப்போ நான் அவங்களுக்கு எல்லாம் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன், நான் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் உண்மையில் வந்து யூடியூப் பண்ணுற ஒரு விஷயம் வரைக்குள்ள வந்து யூடியூப்லேருந்து எப்படி அதை வந்து அந்த மானிட்டேஷனை வந்து ஒன் பண்ணுற அதுலேருந்து எப்படி அந்த பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி உண்மையில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். நானும் இந்த யூடியூப்பில் வந்ததுக்கு அப்புறமா வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நானே வந்து சில பேர்கிட்ட கேட்டும் அந்த யூடியூப்பில் இருக்கிற நிறைய வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோஸ் மூலம் பார்த்து தான் வந்து அரைஞ்சு கொண்டேன். நான் வந்து அதை வச்சு கொண்டு தான் நானே செஞ்சேன். நான் வந்து இப்போ வந்து ஃபேஸ்புக் வந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த இப்போ தானே 1.5 மாதம் தானே வந்தது. ஸோ அப்போ இதுக்கு முதல்ல அந்த அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை. ஸோ இப்போ அப்படி வந்ததுக்கு அப்புறமா வந்து அதை எப்படி ஒன் பண்ணுறேன், அதுக்கு என்னென்ன ஃபார்ம் எல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணி எப்படி அதை வந்து செய்கிறேன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது.
ஸோ அது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி தர போகிறேன். உண்மையை நிறைய பேர் கேட்டுன்ற வழியால் வந்து இந்த வீடியோனா நான் அவங்களுக்காக வந்து அர்ப்பணிக்க போகிறேன், அதாவது அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எப்படி செய்கிறன்ற விஷயத்தை வந்து நான் ஃபுல்லாக அவங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து செஞ்சுருக்காங்க, இந்தியாவில் இருக்கிற நிறைய கிரியேட்டர்ஸ் மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த டெக்ஸ்ட் இன்ஃபோ அதெல்லாம் இருக்கும் வந்து, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. நாங்கள் ஆதார் கார்டு அப்படி அப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியலை, இங்கே ஐடென்டி கார்டு மாதிரி வந்து. ஸோ அதுவும் இதுவும் வந்து டிஃப்ரெண்ட். அப்போ இலங்கையிலேருந்து நம்ம இதை செஞ்சு காட்டினா அப்போ யாராச்சும் நம்மகிட்ட கேட்டால் இந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்பிட்டு இதில் இருக்குது பாருங்கன்னு சொல்லலாம். ஏன்டா ஓரளவுக்கு எந்த டைமுக்குள்ளேயும் நான் எவ்வளோ டைம் எடுத்து பண்ணலாமான்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஸோ அதுக்கு நாங்கள் தான் நான் இந்த வீடியோ வந்து உண்மையிலேயே வந்து கிரியேட் பண்ணுறேன். உண்மையிலேயே எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். யூடியூப்புக்கு கிடைச்ச மாதிரி வந்து ஃபேஸ்புக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி இப்போ நிறைய அறிவில்லாத நிறைய பேர் வந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க தானே, எப்படி வந்து காசு சம்பாதிக்கிற, எப்படி இதில் வந்து மோனிட்டேஷன் எனேபிள் பண்ணுற, அதுலேருந்து எப்படி நம்மளுக்கு பணம் வரும்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கீங்க தானே. அவங்களும் கட்டாயம் வந்து நீங்களும் அந்த சோஷியல் மீடியாவில் போட்டதையும் பார்த்து நான் வந்து ஒரு ஃபோனும் ஒரு மைக்கும் இருந்தால் காணும், நான் ஒரு யூடியூபர், அதாவது வேறு விஷயம் உழைக்கலாம்னு சொல்லி சொன்னேன் நீங்கள். ஸோ அவங்களுக்கும் தான் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம். ஸோ உண்மையிலே இதில் எப்படி அதை மானிட்டரைசேஷன் ஒன் பண்ணி என்னென்ன இதை வந்து ஃபில்அப் பண்ணுறேன்னு காட்டுறேன். நீங்களும் வந்து வேறு விஷயம் இல்லாமல் உழைச்சி கொள்ளுங்க. கண்டிப்பாக உண்மையிலே இப்போ இதை வந்து நான் குறை சொல்லலை. நானும் ஆரம்பத்தில் வந்து முதலாக இங்கே வெட்டிக்குள்ள பக்கம் வந்து பெருசாக ஒருத்தருமே இல்லை. அந்த டைம் நாங்கள் செஞ்சு வரைக்கலாம், நானும் அனுஷானும் செஞ்சு வரைக்கலாம் வந்து முதலாக நான் வீட்டை வச்சு அந்த யூடியூப் மோனிட்டேஷன் அதெல்லாம் வந்து செஞ்சு கொண்டிருக்கீங்களோ. அப்போ அம்மா கேட்டால் வந்து எப்படி அதுலேருந்து காசு வருது, உண்மையிலே வருமா, அதுலேருந்து நீங்கள் எப்படி சம்பாதிப்பா. ஏனெண்டா உண்மையிலே எல்லாருக்கும் வந்து வேலைண்டா இன்னொருத்த கம்பெனியில் வேலை செய்கிறதும், அப்படி இல்லாட்டி சொந்தமாக ஏதாச்சும் ஒரு சின்ன பிஸ்னஸ் செய்கிறோம் தான். சோஷியல் மீடியா பற்றி வந்து நிறைய பேருக்கு இப்போதைக்கு தெரிஞ்சு கொண்டு வருது. ஆனால் அந்த டைமில் வந்து இலங்கையில் நம்மளை வீட்டெல்லாம் எங்களை சொல்ல போனால் எங்களை வீட்டெல்லாம் மேலே வந்து தெரியா. அதுக்கப்புறமா நான் தானே அதெல்லாம் அம்மாக்கெல்லாம் விளங்கப்படுத்தினா அதே மாதிரி வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து சொல்கிறேன். ஓகே, உண்மையில் வந்து நிறைய பேசிட்டேன் போல். இந்த லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே எல்லாரும் இலங்கை பிரஜையாக இருக்கிற எல்லாரும் வந்து ஸோ இந்த லெட்டரை வந்து எடுக்கணும். அதாவது இந்த நம்பர், அதாவது இப்போ எல்லாருக்கும் ஐடென்டி கார்டு நம்பர் இருக்கிற மாதிரி வந்து இது வந்து டெக்ஸ் ஐடென்டி கார்டு நம்பர்ன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். போன வருஷம் தொடக்கத்தில் இலங்கை அரசாங்கத்தால் வந்து ஒன்று அறிவிச்சிருந்தவங்க, நீங்கள் இலங்கை பிரஜையாக இருந்து உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருந்தால் இந்த டெக்ஸ் ஐடென்டி கார்டு நம்பர் நீங்கள் வச்சுக்கணும். அதாவது டின் நம்பர் என்ற நம்பர் வந்து நீங்கள் எல்லாருமே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவங்க. ஸோ அந்த நம்பர் தான் இந்த ஃபார்மில் இருக்கிறது. நான் அந்த ஃபார்ம் வந்து சைட்டில் ஆட் பண்ணுறேன். நம்பரை வந்து நான் மறைச்சிருப்பேன், நீங்கள் பாருங்க. இந்த நம்பர் வந்து இந்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம் என்ற இடத்துல, அதாவது நான் இப்போ பெட்டிக்குலோ டவுனில் போய் இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இது ஆன்லைன்லேயும் ஃபில்அப் பண்ணி இதை எடுத்துக்கொள்ளலாம். நான் ஆன்லைனில் பதியக்குள்ள வந்து எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லி சொன்னேன். ஆன்லைனில் நான் இந்த நம்பர் வந்து எடுக்கிறதுக்காக வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். அப்போ எனக்கு என்ன சொல்லியிருந்தேன்னு சொல்லிச்சுன்னா, இந்த ஐடென்டி கார்டு நம்பரில் வந்து ஏற்கனவே இந்த நம்பர் எடுக்கப்பட்டிருக்கு, அதாவது டெக்ஸி நம்பர் வந்து நீங்கள் பதிவு செஞ்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு சொல்லியிருந்தது. அப்போ நான் இந்த ஆஃபீஸுக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம், அவங்க சொன்னவங்க நேரடியாக வாங்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறமா தான் நான் நேரடியாக போய் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வந்து உண்மையிலே இது சம்மந்தமாக நிறைய பேருக்கு தெரியா, அதுக்காக தான் இந்த காணொலி நான் வந்து போடுறேன். இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைனில் இதை அப்படி எடுக்கிறேன், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நேரடியாக எங்கே போய் எடுக்கணும்னுலாம் வந்து தெரியா. இதை நான் வந்து போக சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்து நான் சைட்டில் வந்து ஆட் பண்ணுறேன் ஸ்க்ரீன் ரெக்கார்டை வந்து எப்படி அந்த ஃபேஸ்புக்கில் போயிட்டு வந்து என்னென்ன கேட்கும் எப்படி ஆட் பண்ணி எங்கே வாரதுன்றதை சொல்லி நான் அப்படியே முழுசாக வந்து காட்டுறேன். தொடர்ச்சி அப்படியே வீடியோவை பாருங்கள். இப்போ முதல்ல இருந்து இப்படி தெளிவாக சொல்கிறேன். இலங்கையிலேருந்து நீங்கள் ஆரம்பத்திலே சில ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து நிறைய பேர் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் என்னென்னு தெரியாமல் சும்மா பாப்புலர் ஆகிறதுக்காக வந்து சும்மா வீடியோஸோ ஏதோ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி இந்த ஸ்டூடியோ வச்சுக்கிற நிறைய பேர் அப்லோட் பண்ணி கொண்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் உண்மையிலே இப்போ வந்து இந்த மோனிட்டேஷன் கிடைச்சிட்டுன்ற விஷயம் சம்டைம் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி நீங்கள் ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டு வந்துருந்தீங்கன்னா அவங்களுக்கும் உண்மையிலே இந்த காணொலி வந்து பிரயோஜனமாக இருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் போட போகிற காணொலிகள்லாம் வந்து நீங்கள் அதில் ஃபேஸ்புக்கில் சில வரையறை இருக்குது. அதாவது இப்படி செஞ்சால் தான் மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி சும்மா கண்டாண்ட வீடியோ அப்லோட் பண்ணால் மோனிட்டேஷனை கட் பண்ணி விட்ருவாங்க. அந்த வரையறையை வந்து கூகுளில் போய் அடித்து பார்த்துட்டு அதுக்கு நாங்கள் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்கண்டா இதுக்கப்புறமா நீங்கள் அப்லோட் பண்ண போகிற வீடியோ எல்லாத்துக்குமே வந்து உண்மையிலே உங்களுக்கு வந்து காசு, அதாவது பணம் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து தெளிவாக சொல்கிறேன். இப்போ உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஹோம் பேஜுக்கு போங்க, அதாவது உங்களோட அந்த ப்ரொஃபைல் பேஜுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் கீழே காட்டும் பாருங்க வந்து ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்டுன்னு சொல்லி இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மேலே அந்த ஹோம் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் லாஸ்ட்டில் பாருங்க மோனிட்டைசேஷன் சொல்லி இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த பேஜ் வந்து எல்லாமே, அதாவது நான் மோனிட்டைசேஷன் எனக்கு கேட்கல வந்து நான் ஆரம்பத்தில் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தான் உண்மையிலே இப்படி இந்த ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுன்னா நான் முதல்ல இருந்தே செஞ்சு வந்துருப்பேன். ஆனால் தெரியலை. இப்போ நிறைய பேர் கேட்டதுக்கு தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன்.
உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து மோனிட்டேஷனுக்கு எலிஜிபிளாக இருக்குன்னு சொல்லக்குள்ளே வந்து நான் அதை அக்செப்ட் பண்ணி ஓகே எல்லாம் கொடுத்து அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் எல்லாம் வந்து தாண்டிட்டேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்தது யுவர் பேஜ் இஸ் ஏர்னிங் மணின்னு சொல்லி வந்தது. அதாவது இப்போ நான் இந்த பேஜில் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற வந்து வந்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த இது அதாவது இப்போ மணி ஏர்ன் பண்ணிட்டீங்க, ஏர்ன் பண்ண பிறகு வந்து அந்த காசை வந்து எப்படி வித்ட்ரா பண்ண போகிறீங்கன்றதை நான் இதில் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் மோனிட்டேஷனுக்கு உங்களோட பேஜ் வந்து என்ன விலை இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த மோனிட்டேஷன் என்ற இதுக்குள்ளே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் காட்டும். அதுக்கப்புறமா அது பெரிய ஒன்றும் இல்லை, அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் சரி எனக்கு ஓகே இதுக்கப்புறமா வந்து நான் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னாலே அது அப்படியே ஓகே ஆகி இதுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நீங்கள் வீடியோ போட போட ஒவ்வொரு நாளும் வந்து காசு வந்து கொண்டு இருக்கும், அது சேர்ந்து கொண்டு இருக்கும். மணியெல்லாம் ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த ஆப்ஷன் வரும். அதாவது நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படி ஆட் பண்ணுற, அந்த டெக்ஸ் இன்ஃபோ வந்து அப்படி ஃபில்அப் பண்ணுற, இதுக்கப்புறமா தான் உண்மையிலே வந்து ஒரு பெரிய ப்ரோசஸே இருக்குது. இதுக்கு முதல்ல வந்து ஆரம்பம் தான் சின்ன கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு வந்து உள்ளே வந்ததுக்கப்புறமா வந்து இது வரும். இது எப்போ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உடனே, அதாவது நீங்கள் பேஜை க்ரியேட் பண்ணி அந்த கன்ஃபார்ம் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா வந்து 2 வீடியோ போடுறதுக்கு கூட வராது. நீங்கள் ஒரு 2-3 வீடியோவில் வந்து மணி ஏர்ன் பண்ணணும். அதாவது காசு தானாக வந்து கொண்டு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு $50 $100 வந்ததுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பேசுக்காலே திரும்ப அனுப்புவாங்க வந்து யூ ஹவ் ஏர்ன் USD டாலர் எவ்வளோன்னு சொல்லி நோ கெட் பெய்டுன்னு போட்டிருக்கு. அதாவது இதுக்கப்புறமா அந்த காசை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுக்கப்புறமா வந்து இதை எப்படி கொண்டு போகிறேன், இதுக்கப்புறமா வந்து இதை எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்றது தான் நான் வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து இப்படி உங்களோட பேஜ் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த கெட் பெய்டுன்றதை வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா வந்து முதலாவது பேஜுக்குள்ளே வந்த பிறகு வந்து உங்களுக்கு கேட்கும், அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், அதாவது உங்களோட பேஜில் இருக்கிற பேரே அப்படியே வந்து கொடுத்துருக்கும். ஆனால் நீங்கள் அதை உங்களோட ஃபுல் நேமாக வந்து மாற்றுங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இதில் என் ஃபுல் நேமை வந்து மாற்றுவேன். கருணாநிதி கீழே வந்து அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ நான் இதெல்லாம் வந்து ப்ளர் பண்ணி தான் காட்டுவேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட நேமை நீங்கள் அதில் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா வந்து கண்ட்ரி செலக்ட் பண்ணி சொல்லிப்பாங்க. அதில் நீங்கள் வந்து உங்களோட நாடு, அதாவது நம்ம நாடை செலக்ட் பண்ணுங்க, ஸ்ரீலங்கான்னு சொல்லி. செகண்ட் ஆப்ஷனில் கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு வந்து அதை வந்து பிஸ்னஸ் டைப் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். அதில் இண்டிவிஜுவல் இருக்கிற முதலாவதை வந்து கொடுங்க. நீங்கள் வந்து என்ற தனிப்பட்ட முறை என்று சொல்லி அதை பிஸ்னஸ் டைப் பண்ணி சொல்லி சொன்னால் அதை அப்படி தான் கொடுக்கணும். ஆனால் அதுக்கப்புறமா வந்து உங்களோட நேம் அதெல்லாம் வந்து சரியாக காட்டும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ் சரியா ப்ரைமரி அட்ரஸ் வந்து கொடுக்க சொல்லுது. அது நீங்கள் இருக்கிற சரியான அட்ரஸ், அதாவது உங்களோட ஐடென்டி கார்டில் இப்போ நீங்கள் யார் பேரில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ அந்த ஐடென்டி கார்டில் இருக்கிற அட்ரஸை அப்படியே வந்து அதில் கொடுக்கணும். அடுத்தது வந்து உங்களோட சிட்டி டவுன், எந்த டவுன்னு சொல்லி கேட்குது அதை கொடுக்கணும் நீங்கள். அடுத்து வந்து எந்த ப்ரொவின்ஸ்ன்னு சொல்லி கேட்குது, நான் ஈஸ்டர்னை கொடுத்தாச்சு. அடுத்து உங்களோட எல்லா ஏரியாவுக்கும் வந்து ஒரு போஸ்டல் கோட் வந்து இருக்கும். அதாவது உங்களோட இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து பழுகாமத்துக்கு வந்து சொல்லி ஒரு போஸ்டல் கோட் இருக்கும். அந்த போஸ்டல் கோட்டை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரில் போஸ்டல் கோட்டுன்னு சொல்லி சர்ச் பண்ணாலே அது வரும். அதை சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து கொடுக்கணும். இப்போ நான் பழுகாமத்தில் போஸ்டல் கோட் வந்து சர்ச் பண்ணேன்னா இதில் பாருங்க 9053 சொல்லி வந்திருக்கு. ஸோ 9053 ஓகே. போஸ்டல் கோடை கொடுத்துட்டு வந்து உங்களோட நம்பர் ஒன்றை கொடுங்க. கீழே உங்களோட ஃபோன் நம்பர் கேட்டிருக்கு, ஏதாவது ஒரு நம்பரை கொடுங்க. அடுத்து வந்து உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து இதான், இந்த டின் நம்பர்ன்ற டெக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி இதை கேட்டிருக்காங்க. நானும் வந்து குழம்பிட்டேன், என்னடா இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே வந்து போன வருஷம் நிறைய இங்கே இலங்கையில் இருக்க யூடியூபர்ஸ் மாதிரி இருக்கட்டும், அந்த சிங்கள நிறைய நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்ஸ் இந்த ஐடென்டி கார்டு நம்பர் வந்து உங்களுக்கு தேவை, கண்டிப்பாக நீங்கள் அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவங்க. ஆனால் நம்மளுக்கு அது என்னதுக்காக பயன்படுத்துகிற என்னதுக்குன்னு சொல்லி தேவையில்லைன்னு சொல்லி ஜோதிச்சு கொண்டிருக்கீங்களோ வந்து எனக்கு தெரியலை. இப்போ தான் நான் அதுக்குள்ளே போய் பார்க்கல வந்து இந்த நம்பர் தான், அதாவது இந்த டின் நம்பர்ன்றது வந்து அந்த டெக்ஸ் நம்பர் தானு சொல்லி கேட்டிருந்தவங்க. அதை உங்களோட ஐடென்டி கார்டை வச்சுக்கொண்டு நீங்கள் அந்த நம்பரை பதிவு செஞ்சு எடுக்கணும். நீங்கள் 18 வயதுக்கு தாண்டிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த நம்பர் எடுக்கலாம். அந்த நம்பர் தான் நான் இந்த போய் எடுத்து வந்துக்கிற நம்பர். ஸோ இப்போ இது வந்து இதுக்குன்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்குது, நீங்கள் அதில் போய் எடுக்கலாம். ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம்னு சொல்லி ஆஃபீஸ் இருக்குது பெரிகளவில், அந்த இடத்துல போய் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அங்கே எடுத்தோன்னு வந்து ஒரு நம்பர் ஒன்று சொல்லி தருவாங்க. நான் அந்த நம்பரை வந்து மறைஞ்சிருப்பேன். ஸோ ஏன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் பர்சனல் நம்பர்ன்றதால, இந்த ஐடென்டி கார்டு நம்பர் மாதிரி அதுவும் ஒரு பர்சனல் நம்பர்ன்றதால வந்து அதை நான் மறைஞ்சிருக்கேன்.
ஆனால் வந்து அந்த நம்பர் வந்து முக்கியம், கண்டிப்பாக இந்த இதை தாண்டன்னு சொல்லி சொன்னால் யூடியூப்புக்கான இப்படி ஒரு விஷயமே இல்லை. நான் அந்த டைமில் வந்து இப்படி ஒரு விஷயத்தில் வந்து நான் எதிர்கொள்றது எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ தான் இந்த நம்பரும் வந்து அறிமுகப்படுத்தி நான் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்கன்னு தெரியலை. இப்போ நீங்கள் எந்த நம்பர், அதாவது எந்த ஐடென்டி கார்டு யாரோட பேரில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ அவர் ஐடென்டி கார்டை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த நம்பர் வந்து எடுத்துக்கொள்ளணும். அந்த நம்பர் தான் நீங்கள் இதில் வந்து கொடுக்கணும். ஸோ அடுத்தது வந்து அந்த வெட் ஜிஎஸ்டி அப்படின்லாம் போட்டிருக்கு. அது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த நம்பர் வந்து தேவை. அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஒரு அந்த ப்ளூ டிக்கை வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே வந்து போயிடும். போனதுக்கப்புறமா வந்து எப்படி இந்த காசை வந்து வித்ட்ரா பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். வந்து நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் மூலம் தான். அப்போ லிங்க் பேங்க் அக்கௌண்ட்ன்ற முதலாவது கொடுத்துட்டா வந்து உங்களோட ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ண சொல்லி கேட்பாங்க. வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் என் நம்பர் அதில் நான் ஏற்கனவே வந்து என் பேரை கொடுத்துருந்தால வந்து என் பேர் வந்து அதில் வந்திருக்கு, கருணாநிதி சொல்லி. அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வந்து அப்படியே சரியாக வந்திருக்கு. இதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுக்கணும், ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட். இதை ஸ்விஃப்ட் கோட்னு சொல்லியிருக்கும் பாருங்கள். இந்த இதில் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் எங்கே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் திறந்தீங்களா, இப்போ நீங்கள் இதில் அட் பண்ண போகிற அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களோட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். வந்து உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் அட் பண்ணுறது வந்து பெட்டர். அப்போ நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் வந்து எங்கே க்ரியேட் பண்ணி, இப்போ நான் வந்து எங்களோட ஊரில் இருக்கிற பேங்க்கில் திறந்தேன், நான் பலகாமத்தில் இருக்கிற பேங்க்கில் திறந்தேன். அந்த பேங்க்கில் நீங்கள் கேட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த கோட் நம்பர் தருவாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இதையும் வந்து நீங்கள் கூகுளில் எடுக்கலாம். கூகுளில் போய் நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணீங்களோ உங்களோட ஏரியா அட்ரஸ் அடிச்சுட்டு வந்து அந்த அட்ரஸுக்குரிய அந்த பேங்க்குரிய ஸ்விஃப்ட் கோட்னு சொல்லி அடித்தாலே வந்து வரும். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் போய் கேட்கலாம். நான் யூடியூப் செய்யக்குள்ள இந்த நம்பர் வந்து அட் பண்ணணும். அந்த இதுக்கு முதல் அட் பண்ண அந்த டெக்ஸ் ஐடென்டி கார்டு நம்பர் வந்து இல்லை. ஸோ ஆனால் இந்த இது வந்து இருக்க கோட் நம்பர் வந்து கட்டாயம் அட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து எங்களோட டிரெக்டாக எங்களோட பேங்க்லேயே போய் நான் கேட்டிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க தந்திருந்தவங்க, அந்த ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை எனக்கு தந்திருந்தவங்க. இப்போ நீங்கள் இப்போ சில டைம் வந்து இப்போ நான் எந்த ஊர் வந்து பலகாமம், நான் பலகாமத்துலேருந்து போய் களவாஞ்சிக்குடியில் திறந்துருக்கேன்ட்டு வச்சுக்கொள்ளுங்க. என் ஒரு அக்கௌண்ட்டை நான் களவாஞ்சிக்குடியில் ஓப்பன் பண்ணேன்டா, அந்த ஓப்பன் பண்ண எந்த இடத்துல இருக்கோ அந்த நம்பர் தான் நம்ம இதில் ஆட் பண்ணணும். அதாவது நான் இப்போ களவாஞ்சியில் ஓப்பன் பண்ணால் களவாஞ்சிக்குடி இருக்கிற பேங்க் ஸ்விஃப்ட் கோடை தான் நான் இதில் கொடுக்கணும். நான் வந்து இப்போ பலகாமத்தில் திறந்துன்றதால வந்து பலகாமத்தில் இருக்கிற பேங்க் நம்பரை வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ பேங்க் அக்கௌண்ட்டையும் அதே மாதிரி வந்து ஸ்விஃப்ட் கோடையும் வந்து கொடுத்தா, பேங்க் அக்கௌண்ட் வந்து 2 தரம் கொடுக்கணும். ஸோ கொடுத்தா வந்து அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வரும் அட்ஜுவர் டெக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக வந்து இதை கொடுக்கணும். இப்போ நேரத்தில் நீங்கள் எல்லோரும் யோசிப்பீங்க, நேரத்தில் ஒரு அந்த டின் நம்பர்ன்றது வந்து கொடுத்தது தானே, திரும்ப இது என்ன திரும்ப ஒரு டெக்ஸ்ன்னு சொல்லி யோசிப்பீங்க. வந்து இது என்ன விளக்கம்னு சொல்லி, இது வந்து அமெரிக்காவிலேருந்து பார்க்குற, அதாவது வெளிநாட்டிலேருந்து பார்க்குற அந்த வியூவர்ஸுக்குரிய டெக்ஸை வந்து வட்டி இருக்கிறதுக்காக வந்து இப்போ எப்படி சொல்ல, இந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணலன்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து அதிக அளவான டெக்ஸ் வந்து வெட்டிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50% அதுக்கு மேலே தான் வெட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த டெக்ஸ் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணால் கிட்டத்தட்ட 10% 15% வரி தான் வந்து அறவிடுவாங்க. அதுலேருந்து கட்டாயம் வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணணும். இது வந்து யூஎஸ் டெக்ஸ் இன்ஃபோன்னு சொல்லி சொல்லுவாங்க. வந்து இதை வந்து இப்போ திரும்ப டெக்ஸ் இன்ஃபோன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னொரு பேஜுக்கு போகும். அதாவது வந்து இது இந்த பேஜுக்குள்ளேயே வச்சுக்கொண்டு இந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிடலாம். இது வந்து க்ரோம் ப்ரௌசருக்கு போகணும், அப்படி இல்லாட்டி பிசிக்குள்ளே வச்சு ஃபில்அப் பண்ணலாம். நீங்கள் இப்போ இந்த 4 வரைக்கும் நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் சரி ஆட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த இது மட்டும் உங்களோட ஃபோனில் செய்யலாமல் இருக்கணும், நீங்கள் பிசியில் வச்சு செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் க்ரோம் ப்ரௌசருக்கு போயிட்டு வந்து பர்ஸுக்கு கொண்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் லாகின் பண்ணிவிட்டு வந்து டெஸ்க்டாப் மோட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். இப்போ நான் அதை செஞ்சு ஆடுறேன். இப்போ நான் அதை கண்டினியூன்னு சொல்லி கொடுத்த பிறகு வந்து எனக்கு இப்படி வந்துட்டு அட்டன் சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா வந்து எனக்கு இப்படி வந்துட்டு, ஸோ அது திரும்ப வந்து எந்த பர்ஸுக்குன்னு சொல்லி கேட்குது. நான் வந்து எந்த பர்ஸுக்கு தான் திரும்ப கொடுக்குறேன் கண்டினியூன்னு சொல்லி. அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ண சொல்லி வருது. ஸோ இதுதான். இதுக்கப்புறமா வந்து நான் அதில் கொடுக்குற மாதிரியே நீங்கள் எப்படியும் வந்து பிஸ்னஸ் நோக்கத்தோடு செய்ய மாட்டீங்க, தனிப்பட்ட ஒரு தான் நீங்கள் பண்ணுவீங்க. அப்படின்னா நான் அப்படியே காட்டுறதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபார்ம் அப்படியே ஃபில்அப் பண்ணிட்டீங்களா, சரி, அதை நான் வீடியோவை அப்படி சைட்டில் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் முதலாவது மாதிரி இண்டிவிஜுவல், அதாவது நீங்கள் தனிப்பட்ட நபர்ன்றதை கொடுத்துட்டு வந்து பிஸ்னஸ் நோக்கத்தோடு செய்யலைன்றதை கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் யூஎஸில் சிட்டிசனாக, வெளிநாட்டு சிட்டிசனாக இல்லை வெளிநாட்டுக்குரிய இது வந்து வச்சுருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா, அந்த கார்டு வந்து வச்சுருக்கிறீங்களான்னு சொல்லி. நீங்கள் இலங்கையில் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நோன்றதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஆப்ஷன் கேட்கும், அதுக்கும் வந்து நோன்னு கொடுத்துட்டு வந்து கண்டினியூன்றதை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறமா இப்படி ஒரு பேஜ் வந்து முன்னுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே வந்து உங்களோட கண்ட்ரி, அதாவது நம்மளோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணணும்.
ஸ்ரீலங்கான்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டின் நம்பர்ன்ற நம்ம நேரத்தில் கொடுத்த நம்பர் அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து கிளிக்க இதை வந்து நீங்கள் ஐ ஹவ் யூஎஸ் டின், அதாவது யூஎஸ் அந்த இதே மாதிரி இப்போ இது வந்து நம்ம நாட்டுக்குரிய அந்த டின் நம்பரை வச்சிருக்கோம், அதாவது இந்த ஐடென்டி கார்டு நம்பர். சில பேர் வந்து பிஸ்னஸ் ரீதியாக வந்து இன்டர்நேஷ்னலாக வச்சுருப்பாங்களா அந்த அந்த நம்பர். அப்போ அவங்க மட்டும்தான் அதை கொடுக்கலாம், ஆனால் நமக்கு அது தேவையில்லை. அப்போ நம்ம அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அடுத்த இன்னொரு பேஜுக்குள்ளே போகும். அடுத்தா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ட்ரஜி ஒரு அட்ரஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்கும். நீங்கள் நேரத்தோட வந்து அந்த அட்ரஸ் எல்லாம் வந்து கொடுத்ததால் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே அது தானாக வந்து அட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை நார்மலாக நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் திரும்பியும் வந்து கேட்கும். திரும்ப அதையும் நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் நேரத்தோடைய கொடுத்ததால் வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். திரும்ப நாட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். அதுக்கு திரும்ப உங்கள் ஸ்ரீலங்கா செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் திரும்ப இதே மாதிரி ஒன்று காட்டும். ஸோ இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி உங்கள் சிக்னேச்சர், அதாவது நீங்கள் நேரத்தோட வந்து முதலாவது நான் சொன்னேன் அந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி நான் வந்து இந்த ஃபுல் நேமை வந்து கொடுத்துருந்தேன், கருணாநிதி திவானதரன் சொல்லி. அதே மாதிரி நீங்கள் ஒரு நேம் ஒன்று கொடுப்பீங்க முதலாவது ஸ்டார்ட்லேயே நான் தொடங்கிக்குள்ளே கொடுத்த நேமை பார்த்துருவீங்க. அதே நேமை நீங்கள் சரியாக ஒரு பிழை இல்லாமல் வந்து சரியாக இதில் அட் பண்ணணும். இப்போ சில டைம் வந்து அங்கே ஒரு நேம் கொடுத்துட்டு இங்கே ஒரு நேம் கொடுத்து அட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. முதல்ல என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேமை நீங்கள் இதில் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி தெரியலைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் திரும்ப போய் பார்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ அதே நேம் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபார்ம் வந்து வந்துடும். நீங்கள் வந்து அந்த ஜிஎஸ் ஃபார்ம் வந்து அதாவது அந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் சரி. ஸோ இவ்வளவு தான் இதில் இருக்கிற விஷயம். இதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு மாதமும் 23ஆம் தேதி வந்து உங்களோட அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்த அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபேஸ்புக்கால் ஸோ உங்களோட காசை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற அந்த மாதத்துக்குரிய அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உண்மையிலே வந்து நான் இதை ஒரு இப்படி முழு விளக்கத்துடைய காணொலியாக வந்து போடலை. ஸோ அதாவது இந்த டின் நம்பர் என்ன, அதுக்கப்புறமா வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுருந்தவங்க, நான் நிறைய பேர் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் எடுத்தேன். அதை தாண்டி இன்னும் சில அறிவில்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போயும் வந்து இதில் காசு ஏர்ன் பண்ணலாமோ செய்யலாமோன்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த காணொலி வந்து உண்மையிலே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் சொன்ன மாதிரி வந்து ஒரு கேமராவை எடுத்துகிட்டு ஒரு மைக்கையும் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்க. உங்களுக்கான காசும் வந்து யூடியூபோ இல்லை ஃபேஸ்புக்கோ வந்து தருவாங்க. இப்போ நீங்கள் யூடியூப் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் இருக்கிற வீடியோ வந்து நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணாமல் ஃப்ரேம் ரேட்டை மாற்றிட்டு நார்மலாக சின்னனா மற்றதாக நிமிஷத்தை குறைச்சி வந்து நீங்கள் டியூரேஷன் வந்து இதில் வந்து 30 நிமிஷம் அதில் ஒரு 10 நிமிஷத்துக்குரிய மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணிங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் வியூஸை பார்க்கக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். இது எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அட்வைஸ், நாங்களும் அப்படி தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ நானும் இன்றைக்கு தான் என் பேஜுக்கு வந்து நாங்கள் இந்த இதெல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணேன். அது அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டணுன்றதுக்காக தான் காட்டினான். இப்போ நிறைய பேர் வந்து குழம்ப வேண்டாம் டின் நம்பர் என்ன சொன்னால் என்னென்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். எனக்கிட்ட நிறைய பேர் கேட்டபடியாக தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டேன். ஆனால் இது ஒரு வருஷத்துக்கு முந்தைய வந்து இந்த நம்பர் வந்து அரசாங்கத்தில் கவர்மெண்டால் வந்து எடுக்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கும் தெரியலைன்னா நீங்களுக்கும் 18 வயதை தாண்டிட்டுன்னா நீங்கள் போய் எடுக்கலாம். ஒன்று வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் டிரெக்டாக அந்தந்த மாவட்டத்துக்குரிய அந்த திணைக்களத்தில் போய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உண்மையிலே எல்லாருக்கும் இந்த காணொலி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இந்த கண்டென்ட் கிரியேட்டரில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்படி தான் இதில் வந்து இந்த இதெல்லாம் ஃபில்அப் பண்ணுற அதுக்கப்புறமா வந்து அவங்களும் அதில் பயன் வந்து அடையட்டும். உண்மையிலே வந்து சந்தோஷம். நாங்களும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தை தேடி 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 கற்றுக்கொண்டு தான் அதுக்கப்புறமா வந்து இந்த நிலையில் வந்திருக்கிறோம். அதான் உண்மை. யாரும் நினைச்ச உடனே வந்து எந்த விஷயம் வந்து கிடைக்காது. ஒவ்வொரு விஷயம் நாங்களும் தேடி படித்து கொண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கொள்கிற விஷயத்தை எனக்கு சொல்லித்தராத விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு விருப்பம். அதை நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் கேட்க தான் உரிமைக்கு வந்து நான் இதை அப்லோட் பண்ணேன். ஏன்னா இப்போ தான் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு 1.5 மாதம் இந்த மெடிடேஷன் கிடைச்சி அப்போ இந்த பிரச்சனையும் நிறைய பேர் வந்து எதிர்கொண்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த காணொலி. உண்மையிலே இது வரைக்கும் காணொலி பார்த்து கொண்டு இருந்த எல்லாருக்குமே வந்து நன்றி. நான் வந்து கடுமையாக குழப்பியிருந்தால் சம்டைம் இது யாருக்கும் விளங்காமல் இருந்தால் எங்களோட நம்பர் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அந்த நம்பர் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து செஞ்சு தருவேன். நன்றி, வணக்கம்.